ஜனநாயகம் கூட மோதுனா என்ன? கட்டாயமாக மோதலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சிவகார்த்திகேயன் மோதுவதற்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு. இந்த நேரத்தில் ஒரு எமோஷன் இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் அடிச்சிங்க, அதோடு அந்த எதிர்ப்பை முடிச்சுட்டு அடுத்து அவரை வாழ்த்தி வரவேற்று போயிட்டே இருக்க வேண்டியது. படமாக பாருங்கள், கொண்டாடுங்க, அவ்வளோதான். தாய் கிழவி படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எனக்கு செம ப்ராஃபிட் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. இந்த படத்தை பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக் இருக்கு. ட்ரெண்ட் செட்டர் படம் சார்ன்றார். ஓகே, இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக வருஷத்தில் இல்லை, கடந்த 10 வருஷங்கள்ல இப்படி ஒரு படமே கிடையாதுன்றாரு. இப்படி ஒரு பெஸ்ட் படம் சார், மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும்லாம் அவர் சொல்கிறாரு. ஒரு படம் வரும்பொழுதே இந்த மக்களை பார்த்தே சொல்லுவாங்க அந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு. தியேட்டரில் அவங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராடினரி படமாக அது உருவாயிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் அடுத்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர் கொடுத்துருக்கிறார். சேயோன் அதுக்கு அடுத்த படத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த வெற்றியை தலையில் ஏற்றிக்கொள்ளாத இயக்குநர்கள் வரும். ஒரு படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அவங்க நடக்கிறதே தலைகீழ நடப்பாங்க. ஆனால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறுங்கிற டாக் வந்துருச்சு. எல்லாரும் இயக்குனரை பாராட்டிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் அப்படியே இருக்கார். இல்லைங்க, எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சிட முடியாது. ஓகே, சிவகார்த்திகேயன் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறாருல்ல, இந்த சூஸிங் கெப்பாசிட்டியே பல பேருக்கு இருக்காது. எப்பவுமே கதை தான் ஹீரோ. ஓகே, டைரக்டருங்கிறவங்க அப்புறம் தான். சேவன் படத்தோட சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. விருமாண்டியோட சாயலில் வரும். இப்போ இந்த தாய் கிழவி பண்ண டைரக்டர் தான் அதை பண்ண போறாருங்கும்போது நீங்கள் கேட்டீங்க விருமாண்டி லெவனுக்கு வந்துருமான்னு. அதை விட அதிகமாக போனால் என்ன பண்ணுவீங்க? சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு. அவங்க குட்டி குட்டி ப்ரொமோஷன்ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லரு, டீசர் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் இதிலே சொல்லிட்டாரு சார், படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எனக்கு செம ப்ராஃபிட் அப்படின்ட்டு. எந்த நம்பிக்கையில் அவர் அப்படி சொல்கிறாரு? ஆக்சுவலாக இந்த படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போது நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு படத்தை போட்டு காமிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் படம் தருவேன், அவ்வளோதான், நீங்கள் அதில் கதை என்னன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முழு படத்தையும் நீங்கள் பாருங்கன்னு போட்டு காட்டி ஒப்பீனியன் வாங்குறாங்கன்னா அது எப்பேற்பட்ட படமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் இந்த படத்தை பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக் இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசாமல் நகர்றதே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திரையரங்கத்தில் ஒர்க் பண்ணுற ஒருத்தட்ட பேசுவேன், மேனேஜர். அவர் படம் பார்க்க போயிருக்காரு. ஓகே, பார்த்துட்டு அப்படி சொல்கிறார், சார் அந்த டைரக்டர் வந்திருந்தார், நான் அவரே பார்த்துட்டு இருந்தேன், இவரால் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு. ட்ரெண்ட் செட்டர் படம் சார்ன்றார். ஓகே, இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக வருஷத்தில் இல்லை, கடந்த 10 வருஷங்கள்ல இப்படி ஒரு படமே கிடையாதுன்றார் அவர். சூப்பர், அப்படி ஒரு பெஸ்ட்டு படம் சார், மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும்லாம் அவர் சொல்கிறாரு. அன்றாடம் மக்களை பார்த்துட்டே இருக்கிறவங்க அவங்க. ஒரு படம் வரும்பொழுதே அந்த மக்களை பார்த்தே சொல்லுவாங்க அந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு. தியேட்டரில் அவங்களுக்கு தெரியும், இந்த ப்ரொஜெக்டர் வழியாக அவங்களும் ஒரு கண்ணாவே அப்படி பார்ப்பாங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை. ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அவ்வளோ நம்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி படமாக அது உருவாயிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் அடுத்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர் கொடுத்துருக்கிறார். சேயோன் அதுக்கு அடுத்த படத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இங்கே வெற்றி படம் கொடுப்பது மட்டுமே முக்கியமான நோக்கம் கிடையாது. இந்த வெற்றியை தலையில் ஏற்றிக்கொள்ளாத இயக்குநர்கள் வருவாங்க. ஒரு படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அவங்க நடக்கிறதே தலைகீழ நடப்பாங்க, பேச்சு வேறு மாதிரி மாறும், நான் நினைக்கிறதெல்லாம் வேணும்பாங்க, ஒரு மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூடே மாறி போயிடும். ஆனால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறுங்கிற டாக் வந்துருச்சு. எல்லாரும் இயக்குனரை பாராட்டிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் அப்படியே இருக்கார். அப்போ அந்த நம்பிக்கையும் கூடுதலாக சிவகார்த்திகேயன் சேர்ந்து தான் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்துருக்காரு. ஓகே, சிவகார்த்திகேயன் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு டேலண்ட்டை தேடி தேடி அவங்க நல்ல சான்ஸ் கொடுக்குறதும் சரி, ஒரு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதும் சரி, இதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இல்லைங்க, எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சிட முடியாது. ஓகே, சிவகார்த்திகேயன் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறாருல்ல, இந்த சூஸிங் கெப்பாசிட்டியே பல பேருக்கு இருக்காது. ஓகே, இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு இவங்க யூடியூப்பில் பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க நான் ஒரு படம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை கொடுத்துட முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இந்த கதையை சூஸ் பண்ணுற டேலண்ட் அவருக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், அவருடைய கல்லூரி நண்பர் தான்
அருண்ராஜா. கனா படத்தினுடைய டைரக்டர் அருண்ராஜா. அருண்ராஜா காமராஜ். ஆனால் அவர் நீண்ட காலமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுக்குறாரு அவர். அப்போ என்ன காரணம்னா இவரால் அது முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, அவர் சொன்ன கதை, அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்கிறாரு. அது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மட்டுமே நாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், ஃபீச்சர் ஃபிலிம் மட்டுமே நம்ம பண்ணணும்னு இல்லாமல், கூழாங்கல் மாதிரி ஒரு சின்ன படத்தையும் கையில் எடுக்கிறார். கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தையும் எடுக்கிறார். கொட்டுக்காளி மீது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, பட் கூழாங்கல் எக்ஸ்ட்ரானரியான படம். அப்போ இந்த மாதிரி சின்ன படங்களை உலக அளவில் கொண்டு போய் உலக அரங்கத்தில் போட்டு காமிக்கிறதெல்லாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளபடியே சினிமாவை நேசிப்பவர்களால் மட்டும்தான் அது முடியும். சிவகார்த்திகேயன் செய்கிறார், அவர் நிஜமாக கிரேட்டு தான். அவர் சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. மதராசி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி தான் பார்த்து, பராசக்தியும் வந்து ஓரளவுக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஏன் அந்த அமரன் ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணாமல் போகிறாரோ, இல்லாட்டி அவரை ஃபாலோ பண்ண வைக்காமல் நிறைய தடைகள் வருதோ அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இல்லைங்க. தடைகளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எப்போ வந்து கதையை நம்பாமல் நீங்கள் இயக்குனரை நம்புறீங்களோ அங்கே வந்து நீங்கள் விழுறீங்க. இப்போ ஏஆர் முருகதாஸ் மிகப்பெரிய இயக்குனர், விஜய்க்கு துப்பாக்கி மாதிரி படங்களை கொடுத்தவர், இது சூர்யாவுக்கு கஜினி மாதிரி படங்களை கொடுத்தவர். ஸோ அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு நம்பி போகிறார். அங்கே கதையை வந்து அவர் 2ஆம் பட்சமாக வைக்கிறார், டைரக்டரை தான் முதல்ல வைக்கிறார். ஸோ அது ஒரு தோல்வியாக மாறுது அவருக்கு. அதே மாதிரி இங்கே சுதா கொங்கரா இறுதி சுற்று மாதிரி படம் கொடுத்தவங்க, சூரரை போட்டு மாதிரி ஒரு படம் கொடுத்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்பி போகிறாங்க, அங்கே போயிடுது. பட்டு கதையை நம்பி போகும்போது ஜெயிச்சிடுறாரு. ஸோ அதுதான் இதில் இருக்கிற, எப்போவுமே கதை தான் ஹீரோ, டைரக்டருங்கிறவங்க அப்புறம் தானே. அதே மாதிரி இந்த ஒரு விழாவில் வந்து பேசியிருந்தாரு, நான் யாருக்கும் போட்டி இல்லை, நான் என் கனவை நோக்கி தான் வந்திருக்கேன், அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு மேலே போட்டு தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டார். உண்மையிலேயே அவர் அந்த அளவுக்கு தாக்கிட்டு இருக்காங்களா சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள? இல்லைங்க, அதாவது பராசக்தி நேரத்தில் அவர் நடந்து கொண்ட விதம்ங்கிறது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்சுது. அது அந்த இடத்துல ஒரு தடுமாறிட்ட தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து எப்பாடுபட்டாவது காலில் விழுந்து குறுக்க விழுந்து இந்த படத்தை விஜய் படத்தோட கொண்டு வந்துடாதீங்கன்னு அவர் போராடி இருக்கணும். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற முடிவுன்னு ஒதுங்கிட்டார். ஓகே, அது கூட தப்பு இல்லை. ஆனால் 14ஆம் தேதி வர வேண்டிய படத்தை ப்ரீபோன் பண்ணி 9ஆம் தேதி படத்தோடு மோதுவதற்கு வராங்கல்ல, அப்போயாவது நீங்கள் வந்து இறங்கி தடுத்துருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, தயாரிப்பு நிறுவனம் இப்படி பண்ணுறாங்க, யாராவது தயவுசெய்து என்ன வந்து தனிப்பட்ட முறையில் தவறாக நினச்சிருந்தீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. ஓகே, பட் அன்றைக்கி அதையும் செய்யலை அவர். அது என்னென்னா படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, ஜனநாயகம் கூட மோதுனா என்ன அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. அதுதான் அவர் பண்ண தவறு. ஒரு பெரிய ஹீரோ பண்ணுற படத்தோடு இன்னொரு ஹீரோ மோதக்கூடாதான்னா கட்டாயமாக மோதலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சிவகார்த்திகேயன் மோதுவதற்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு. ஆனால் இன்றைக்கி இப்படி மேடையில் வந்து நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு அவர் சொல்லிவிட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சாரேங்கிறது தான் கேள்வி. ஓகே, இல்லையா? அப்போ இனிமேல் வந்து நாம் அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம், விஜய் ரசிகர்கள் நம்ம தவறான எடுத்துக்க வேண்டாங்கிற சென்ஸில் அவர் சொல்கிறாரு. ஓகே, அவ்வளோதான், அதை விட்டுறணும். அந்த நேரத்தில் ஒரு எமோஷன் இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் அடிச்சிங்க, படமும் சுமாராக இருந்துச்சு, உங்களுடைய எதிர்ப்பும் ஒரு காரணமாக இருந்துச்சு, அது ஓடலை, விட்டுருங்க. அதோடு அந்த எதிர்ப்பை முடிச்சுட்டு அடுத்து அவரை வந்து வாழ்த்தி வரவேற்று போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் விஜய் ரசிகர்கள் கூட அதுதான் சொல்கிறேன். ஏதோ அந்த நேரத்தில் எமோஷனலாக ஒரு வேலையை செஞ்சீங்க, அந்த சண்டை அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய படங்களை படமாக பாருங்கள், கொண்டாடுங்க, அவ்வளோதானே. சேவன் படத்தோட சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வில்லேஜ் பேஸ்ட் தான் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும்னு சொல்லலாம் சார். விருமாண்டியோட சாயலில் வரும் கதைக்களம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் போயிட்டுருக்கு, அந்த லெவலுக்கு வருமா சார்? இல்லை, விருமாண்டிக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ இந்த தாய் கிழவி பண்ண டைரக்டர் தான் அதை பண்ண போகிறாருங்கும்போது நீங்கள் கேட்டீங்க விருமாண்டி லெவலுக்கு வந்துருமான்னு, அதை விட அதிகமாக போனால் என்ன பண்ணுவீங்க இல்லையா? டைரக்டர் ஒரு பெட்டர் டைரக்டராக இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். பட் இது கதையே வேறு. ஆக்சுவலாக முருகனை கும்பிடுற ஊர், முருகன் மீது ஒரு வெறுப்படையுது, கடவுள் முருகன் மீது. அப்போ அந்த ஊரில் யாருமே முருக கடவுளை கும்பிடக்கூடாதுங்கிற ஊர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவரும் விரும்பாண்டியாக வந்து முருகனை எப்படி கும்பிட்றதுன்னு சொல்ல போகிறாரு போல இருக்குது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. உள்ளபடியே அப்படி ஒரு கிராமம் இருக்குங்கிறாங்க. ஒரு கிராமத்தில் முருகனை கும்பிடவே மாட்டாங்க, அப்படி ஒரு கிராமம் இருக்குங்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது.
நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.